எதிர் சாரியில் அந்த வழியாக கூட படிக்கும் நண்பனுடன் சென்று கொண்டிருந்த ஸ்ரீனியை பார்த்த த்ரிஷா, ஹே அங்கிள் என்று குரல் கொடுத்து கை நீட்ட, அப்பொழுதும் பார்த்து ஒரு சிவப்பு விலகை தாண்டி விடலாம் என்ற நோக்கத்துடன் விரைந்து கொண்டிருந்த இவர்கள் ஆட்டோ கடைசி நேரத்தில் அங்கே போலீஸ்காரரை பார்த்து பிரேக் அடித்தது. நிலை தடுமாறிய தாமரை த்ரிஷா மேல் வைத்திருந்த கையை ஒரு நொடி எடுத்து அந்த ஆட்டோவின் உட்புறத்தில் வைக்க, அவள் கையில் இருந்து த்ரிஷாவின் பிடி நழுவியதால் தவறி த்ரிஷா ஆட்டோவுக்கு வெளியே விழுந்தாள். அவளுக்கு வெகு சமீபமாக வந்த மற்றொரு ஆட்டோ அவள் மேல் இடிக்க, அம்மா என்ற அலறலுடன் தலையில் ரத்தம் கொட்ட த்ரிஷா நினைவிழக்க சர்வாங்கமும் பதற தாமரை ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கி கண்ணு என்ற தினமான குரலுடன் அழைப்புடன் நிலை குத்திய விழிகளுடன் த்ரிஷாவின் அருகில் அமர்ந்து அவளை எடுத்து தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டாள். இறங்கிய வேகத்தில் கையில் வைத்திருந்த பர்சும் கைபேசியும் ஆட்டோவில் இருந்து வெளியே விழ, அதற்குள் பக்கத்தில் இருந்த மற்றவர்கள் கூட ஆரம்பிக்க அந்த ஆட்டோக்காரர் இறங்கி வந்தான். அம்மா கிளம்புங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்று த்ரிஷாவை தூக்க கையை நீட்ட, அருகில் வந்த அந்த டிராஃபிக் போலீஸ்காரர், இருப்பா இது போலீஸ் கேஸ், தகவல் சொல்லிவிடுறேன், அது வரைக்கும் நீங்க நகரக்கூடாது என்று ஆணையிட, நமக்கு எதுக்கு வம்பு என்று அனைத்து மக்களும் களைய ஓரிருவர் மட்டும் கூட இருந்தார்கள். அதில் ஒருவர், ஆமாம் அவர் சொல்றது சரிதான், போலீஸ் வந்துடட்டும், இந்த ஆட்டோக்காரங்களையே இப்படித்தான், இப்போ நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு இவங்கள ஆட்டோவில் கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க என்று சொல்ல, மற்றொருவர் அதை எதிர்த்தார். இதற்குள் த்ரிஷாவை தூக்கி இருந்த அந்த ஆட்டோ டிரைவர், சார் நாங்களும் புள்ள குட்டிக்காரங்க தான் சார், எங்களுக்கு வீட்டில் கூட பிறந்தவங்க இருக்காங்க, சும்மா மனசாட்சியே இல்லாமல் பேசாதீங்க சார், நீங்கள் இப்படி பேசுகிறதால தான் எங்களையே நிறைய பேர் நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிடுறாங்க என்றவன் தாமரையை உலுக்கினான். அதிர்ச்சியில் இருந்த தாமரை அந்த ஆட்டோவில் ஏறி உட்கார, அவள் மடியில் த்ரிஷாவை கிடத்திய வேகத்திலேயே அவர்கள் வழியை மறித்தபடி நின்று இருந்த அந்த கான்ஸ்டபிளிடம் தனது ஆர்சி புக்கை எடுத்து கொடுத்தான் அந்த ஆட்டோக்காரன். சார் நீங்கள் இந்த ஆர்சி புக்கை வச்சுக்கோங்க, என்னோட லைசன்ஸ் மட்டும் எனக்கு வேணும், வழியில் யாராவது நிறுத்தினா காமிக்கணும், நீங்கள் இங்கே தானே டியூட்டி பார்க்குறீங்க, நான் அப்பெல்லாம் வந்து வாங்கிக்கிறேன் சார், இப்போ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைக்கு தான் சார் ஆபத்து, புரிஞ்சுக்கோங்க, இதுவே உங்கள் பொண்ணா இருந்தா இப்படி உடனே சிகிச்சை அளிக்காம லேட் ஆக்குவீங்களா என்று கோபமாக கேட்டான். அவன் பேச்சில் இருந்த உண்மை சுட முதலில் எதிர்த்தவரும் தலையை தொங்க போட அந்த கான்ஸ்டபிள் ஆர்சி புக்கை வாங்கி கொண்டு வழியே விட்டான். ஆட்டோ முன்னை விட வேகமாக பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு பறந்தது. அந்த தனியார் மருத்துவமனையில் நின்றதும் எந்த நினைவும் இல்லாத குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்த அந்த ஆட்டோ டிரைவர் பின்னால் ஓடிய தாமரை அங்கு வந்த டாக்டரிடம், எப்படியாவது உடனே என் பொண்ணை பாருங்க, அவ அவ உயிரோட தானே இருக்கணும், எங்க பூவாக்கா அப்புறம் என்னை கோவிச்சுக்கும், என்ன நம்பிதான் இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா அக்கா என்று கதற ஆரம்பிக்க, அவர் நிதானமாக குழந்தையை வாங்கும்படி ஒரு நர்ஸுக்கு ஆணையிட்டார். என்னப்பா போலீஸ் கேஸா என்று கேட்டவரிடம் அந்த ஆட்டோ டிரைவர், இல்லை சார், என் ஆட்டோவில் போய் கொண்டு இருந்தப்போ வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்த குழந்தை தவறி விழுந்துடுச்சு சார், எனக்கு தெரிஞ்ச குடும்பம்தான் சார் டாக்டர் என்று பொய் சொல்ல, அவர் அவனை ஒரு முறை கூர்மையாக பார்த்துவிட்டு இப்பொழுது ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு போன த்ரிஷாவின் பின்னே சென்றார். தோய்ந்து போய் அங்கே இருந்த ஒரு கடவுள் படத்தின் முன்னே அமர்ந்த தாமரை கையை கொப்பி கண்களை மூடி பிரார்த்திக்க, அந்த ஆட்டோ டிரைவர் அவளிடம் வந்தான். அம்மா வீட்டில் யாருக்காவது சொல்லணுங்களா, ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் மேடம் என்று தன்னுடைய கைபேசியை வெளியே எடுக்க, அவள் விழி உயர்த்தி பாவமாக அவனை பார்த்தாள். நம்பர் எனக்கு தெரியாதுங்க,
தினமும் கூட மேனேஜர் வருவார். இருங்க, என்னோட ஃபோன் என்று தேட அப்பொழுதுதான் அவளுக்கு அதில் சார்ஜ் இல்லாதது நினைவுக்கு வந்தது. உங்க பர்ஸ் எங்கம்மா? வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, அதை பார்த்து இந்த அம்மா ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கும் என்று அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டை சொல்ல அவள் அதற்கு பதில் கூட சொல்ல தோன்றாது மயங்கி விழுந்தாள். அவசரமாக அவளை ஒரு நர்ஸின் மேற்பார்வையில் விட்டுவிட்டு வெளியே ஓடிய அந்த ஆட்டோ டிரைவர் வண்டியில் பார்க்க அங்கே இவளது புக்கை தவிர வேறு எதுவும் இல்லை. எந்த மகானுபவனோ அங்கே நடந்த கலவரத்தில் அவளது கைபேசியையும் பர்ஸையும் தத்தெடுத்து கொண்டிருந்தான். உள்ளே வந்து தாமரை எழுவதற்காக காத்திருந்த வேளையில் த்ரிஷாவுக்கு முதல் கட்ட சிகிச்சை அளித்திருந்த டாக்டர் வெளியே வந்து தாமரையை தேடினார். இவனை பார்த்ததும், இங்க வாப்பா, அந்த பொண்ணோட அம்மா எங்க? அந்த பொண்ணுக்கு அதிகமா பெட் லாஸ் ஆயிருக்கு, உடனடியா ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். எனக்கு என்னவோ மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு தோணுது, அதான்ப்பா ரத்தம் உறைஞ்சிருக்குன்னு. எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் உறுதியாக சொல்ல முடியும். ஸ்கேன் பண்ணிடலாம். நீ அந்த லேடி கிட்ட சொல்லி உடனடியாக பணம் கட்ட ஏற்பாடு செஞ்சிடு எனவும் அவனுக்கு பகீரென்றது. இன்னமும் தாமரை கண் விழிக்கவில்லை. டாக்டர் ஸ்கேனுக்கு எவ்வளோ ஆகும் என்று கேட்க அவர் 5000 முன்பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆட்டோவுக்கு அந்த மாத டியூ கட்டுவதற்காக வைத்திருந்த 8000 5000 பணம் கட்டுமிடத்தில் செலுத்திவிட்டு தாமரையிடம் வர அதற்குள் அவள் கண் விழித்திருந்தாள். தான் படுத்திருந்த படுக்கையை விட்டு எழுந்தவள், த்ரிஷா எங்க த்ரிஷா பாப்பா? பூவாக்க கிட்ட போகல இல்ல? எங்க பெரியம்மா? ஐயோ, பெரியம்மா கிட்ட என்ன சொல்வேன்? ஐயோ த்ரிஷா என்னை விட்டுட்டு என்று தீனமான குரலில் கதற ஆரம்பிக்க அவள் குரல் கேட்டதுமே உள்ளே வந்த ஆட்டோ டிரைவர், கணேஷ், தங்கச்சி உன் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகிடும். டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு. வந்து உங்கள் வீட்டில் யாராவது கூப்பிட்டு தகவல் சொல்லணும். உன் குழந்தைக்கு ஒருவேளை ஆப்ரேஷன் என்று சொல்லி முடிக்கும் முன்பே தாமரை அழ ஆரம்பித்தார்ந்தாள். இதை பாரு தங்கச்சி, இப்போ அழுறதால ஒன்றும் ஆக போறதில்ல. ஏதோ என் கையில் இருந்த பணத்தை கொண்டு வந்து இந்த ஸ்கேனுக்கு கட்டிட்டேன். அதுக்கு மேலே என் கையில் பணம் இல்லைம்மா. நீ ஏதாவது தகவல் சொன்னா நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுவேன். என் த்ரிஷா உயிரோடு தானே இருக்கா? அந்த ஆப்ரேஷன் செஞ்சா சரியாகிடுமா? எனக்கு எங்க சின்னையா ஸ்ரீனி கூட டாக்டர் தான், பொம்பளைங்க டாக்டர் என்றவளுக்கு அதற்கு முடியவில்லை. இதற்குள் அவளுக்கு மூளையில் பிளட் கிளாட் தான் என்று உறுதி செய்துவிட்டு உடனடியாக ஆபரேஷன் அவசியம் என்ற டாக்டரிடம் தாமரை அதற்கு ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு அவளுக்கு மாதங்கி போட்டிருந்த தங்கச்சங்கிலியை கலட்டி அந்த ரிசப்ஷனிடம் கொடுத்துவிட்டு, அக்கா இதை இப்போதைக்கு வச்சுக்கங்க, நான் கொஞ்ச நேரத்துல வர என்றவள் கணேஷிடம் திரும்பி, அண்ணா கொஞ்சம் என் கூட வாங்க, நான் சவாரிக்கு ஏறின அந்த ஹோட்டலுக்கு போகலாம், அங்கதான் என்னோட வீட்டுக்காரர் இருக்கார் என்று கூறி அங்கே வந்தாள். வஸ்தன் அங்கே இல்லை. ஹோட்டலில் நல்லபடியாக பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அங்கேயே தங்கியிருந்த வர்த்தக நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு காரில் ஏறிய வஸ்தனுக்கு மனமே சரியில்லை. தன்னை ஆபீஸில் விட்ட டிரைவர் பாண்டியிடம் நேராக அந்த தட்டச்சு பயிற்சி மையத்திற்கு போக சொல்லிவிட்டு அறைக்கு வந்தவன் அன்று மதியம் இருந்த எல்லா மீட்டிங்களையும் ஒத்திவைத்தான். ஏஞ்சலை கூப்பிட்டு தன்னை யாரும் சற்று நேரத்துக்கு அணுக வேண்டாம் என்று சொன்னவனை அதிசயமாக பார்த்தாள் ஏஞ்சல். ஆம், ஏஞ்சல் தான். ஏஞ்சலை இவன் வேலையை விட்டு அனுப்பிவிட்டான் என்று தெரிந்ததில் இருந்தே தாமரைக்கு இருப்பு கொள்ளவில்லை. இவனிடம் வந்து அவள் வேலையில் வேறு ஏதாவது குறை கண்டுபிடிக்கும்படி இருந்ததா என்று கேட்டவளிடம் அவன் ஒன்றுமில்லை என்று சொல்ல அவள் சொன்னது அவனையே அசைத்தது.
செய்கிற வேலைக்கு உண்மையாக தான் இருக்கணும். ஆனால் உங்க ஆபீஸ்ல வேலை செய்கிற ஒருத்திய உங்க பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க சொன்னது உங்க தப்பு தானுங்களே. என்னைக்காவது அவங்க ஆபீஸ் பணத்தை களவாடி இருக்காங்களா? இல்லை தானே? நீங்களே சொன்னீங்களே உங்க ஆபீஸ் கார்டு கூட அவங்க அதை தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக உபயோகிக்கலையே. பாவங்க. நான் ஒரு பொண்ணோட வேலை போனதாக இருக்க வேண்டாம். ஸ்ரீனி ஐயா வேற சொன்னாரு அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாதுன்னு. அப்பா மட்டும்தான்னு. என்ன மாதிரி தானே அதுவும். மேலும் இந்த மாதிரி ஒன்று நடந்து அதனால வேலை போச்சுன்னு தெரிஞ்சா வேற யாரு வேலை கொடுப்பாங்க? நாளை பின்ன கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாம். எனக்கு வாங்க போய் தானே அதுக்கு வேலை போச்சு. திருட எடுக்கிற மாதிரி நாமே சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்துட்டு திருடினான்னு சொல்றதுல என்ன நியாயம்? அப்புறம் ஐயோன்னு இருக்குங்க. நீங்க நிறைய காலேஜுக்கு எல்லாம் போய் படிச்சவங்க. நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு வேலைக்கு திரும்ப வச்சுக்கங்க என்று அவனிடம் அவளுக்காக நீட்டி முழக்கி வக்கீல் வேலை பார்க்கவே அவள் சொல்வதில் இருந்த நியாயத்தை விட அவனிடம் முதலாக கேட்ட ஒன்றை மறுக்க மனமில்லாமல் ஏஞ்சலை மீண்டும் வேலைக்கு வர சொல்லியிருந்தான். சார், இன்னைக்கு 3 o'clock நம்ம வருடாந்திர டீலர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, மறந்துட்டீங்களா? அதிசயமாக கேட்டாள் அவள். அதை திட்டமிட்டதே இவன்தானே. தன்னை ஸ்ரீ என்று அழைக்கவே வேண்டாம் என்று அவன் சொன்னதிலிருந்து சார் என்று அழைக்க தொடங்கியிருந்தாள். ஓ, தலையை கோதிக்கொண்டவன், எஸ், எப்படி மறந்த? எல்லோரும் வந்தாச்சா? சார், இன்னைக்கு மார்னிங்கே வந்தாச்சு. அவங்களுக்கு லஞ்சு கூட அரேஞ்ச் பண்ணி இருந்தோமே. என்ன ஆச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? சாரி, வேறு ஏதோ நினைவில் இருந்தேன். ஓகே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அண்ட் தென் நானே வர, நீ மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாரு சொல்லி கண்ணை மூடி சேரில் சாய அவள் சத்தமில்லாமல் கதையை சாத்தி கொண்டு சென்றாள். அவள் சென்றதும் கண்ணை மூடிக்கொண்டவன் தான் ஹோட்டலில் நடந்து கொண்ட முறையை நினைத்து பார்த்தான். தாமரையை அனுப்பிவிட்டு மீண்டும் தங்கள் டேபிளுக்கு வந்தவனிடம் அந்த ஜான், யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்று சொல்ல கூடியிருந்த அனைவரும் அவனிடம் அவர்கள் படத்தை காட்டுமாறு கேட்க அவன் விழித்தான். அவனிடம் எங்கே அவர்கள் படம்? எதையோ சொல்லி சமாளிப்பதற்குள் அந்த ஜானே, வஸ்தன் எஸ்தம் இன் ஹில்ஸ் ஹார்ட், ஸோ நோ டூப்ளிகேட்ஸ் லைக் ஃபோட்டோஸ் என்று சொல்லி சிரிக்க இவனும் சிரித்து வைத்தாலும் உள்ளம் கேள்வி கேட்டது. அவர்கள் உன் குடும்பமா? ஏன் இல்லாமல்? தாமரை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பொண்டாட்டி. அது சரி, ஆனால் குடும்பம் என்று இவர்கள் சொல்வது அந்த குழந்தையையும் சேர்த்துதான். ஜான் த்ரிஷாவை காட்டி உன் பொண்ணா என்று கேட்டதுமே தொண்டையில் அடைத்த எதையோ விழுங்க வேண்டியிருந்ததே. நெஞ்சில் ஒரு பயத்துடன் ஓடி வந்து உட்கார்ந்து அழுத்தியதே. அப்படியென்றால் எனக்கு தாமரை மட்டும் வேண்டும், அந்த குழந்தைகள் வேண்டாமா? என்ன இருந்தாலும் அது அவளுடைய குழந்தைகள் இல்லையே. நினைக்கும் போதே அவன் மனம் அதை மறுத்தது. அவனுக்கு தெரிந்த வரையில், பார்த்த வரையில் அந்த குழந்தைகளை தாமரையின் குழந்தைகளாக தான் கண்டிருக்கிறான். எல்லா விதத்திலும் அவளுமே அவர்களுக்கு தாய் என்ற ஸ்தானத்தில் தான் இருந்து தன்னுடைய பாசத்தை பொழிகிறாள். அதை கடமை என்று சொல்லி கூட ஒதுக்க முடியாது. அவனால் அதை பரிபூர்ணமாக உணர்ந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது தாமரை என்பவள் தனி மனுஷி அல்ல. தாமரை என்பவள் ஒரு தாய், 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். அப்படிதான் அவனுக்கு அறிமுகம் ஆனவள். இப்படி இருக்கையில் அந்த குழந்தைகளை விடுத்து அவளை மட்டுமே எந்த விதத்திலும் தனியாக நினைப்பது ஒரு மனிதனின் உடல் உறுப்புகளை தனியாக வைத்துவிட்டு வா என்று சொல்வது போலாகும். அப்படியே அவன் எடுத்து வைத்தாலும் அவன் முழு மனிதன் இல்லையே. உண்மை உள்ளத்தை தாக்க தனி மனுஷியான தாமரையை மட்டும் மனம் விருப்பமில்லாமல் தாயாக பராமரித்த தாமரையை தான் அவன் மனம் நாடுகிறது என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி புரிய
திடீரென்று அவன் சுவாசம் லேசானது. இது மட்டும் காரணமில்லை என்று அவனுக்கு தெரியும். 4 நாட்கள் முன்பு எதையோ கேட்க என்று இவர்கள் இருவரும் ரூமுக்கு இடையில் உள்ள கதவை திறக்க முற்படுகையில் அந்த பக்கம் இருந்து த்ரிஷாவின் குரல் கேட்டது. அம்மா, சின்னுக்கு நீங்க அம்மா மாதிரி, எனக்கு அம்மா தானே நீங்க. இனிமே பாட்டி வந்தா என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களா? உன்னை சின்ன பாப்பாவை விட்டுட்டு நான் போகணுமா? எனக்கு பழைய அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அடிப்பாரு. புது அப்பானா அடிக்கவே மாட்டாருல்ல. ஆனா புது அப்பாவுக்கு என்னை பிடிக்கலையா? நான் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நம்ம பாட்டி கிட்ட சொல்றேன். அப்போ நான் இங்கேயே இருக்கலாமா? ஊர்ல இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் இல்லைல்ல. அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அங்கிளே தான். இந்த பெரிய வீடும் எனக்கு பிடிச்சிருக்கு. சாமி தாத்தா சாக்லேட் கொடுக்குற சிரி அங்கிள், அம்பு மாமா, அந்த தைலா மாமி எல்லோரும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ப்ளீஸ் எனக்கு அனுப்ப மாட்டீங்க தானே என்று 3 வயது குழந்தை போலல்லாமல் பெரிய மனுஷியாக கோரிக்கையை முன்வைக்க கண் கலங்கிய தாமரை குரல் நெகிழ, பார்க்கலாம் கண்ணு, பாட்டிக்கிட்ட நான் பேசுறேன் என்றவள் வஸ்தனை பற்றி ஒன்றும் சொல்லாமல் விட்டாள். மீண்டும் 2 நாட்கள் முன் 5 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டு விழித்தவன் அது த்ரிஷா பேசுவது போல் இருக்க, மீண்டும் தூக்கத்தை தொடர நினைக்கையில் அவள் அழுவது கேட்டது. கூடவே எப்பொழுது கேட்கும் தாமரையின் குரல் கேட்காமல் இருக்கவே மெதுவாக எழுந்து அவர்கள் அரைக்கதவை தள்ளி சென்றவன் அங்கே கட்டிலில் த்ரிஷா தூக்கத்திலேயே அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். ஒரு நொடி என்ன செய்வதென்று உரைத்தவன் அந்த அறையில் தாமரையோடு குழந்தையும் சேர்த்து இல்லாததால் அவர்கள் கீழே போயிருக்கிறார்கள் என்று புரிய த்ரிஷா அருகில் அமர்ந்து அவளை தட்டி கொடுக்க அவள் அவனுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். தூங்கு, தூங்குடா செல்லம் என்று தன்னையும் அறியாமல் சொன்னவன் ஷாக்கில் அப்படியே எழுந்து நின்று விட்டு இருந்தான். சீஜாவை செல்லம் என்றுதான் கூப்பிடுவான். அப்படியென்றால் இவன் மனம் த்ரிஷாவை சீஜா இடத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டதா? ஒரே குழப்பம். போதாததற்கு கண்ணை பாதி திறந்த த்ரிஷா ஏ அப்பா என்று சொல்லி உடனே அதை அரை தூக்கத்திலும் கண்ணை கொட்டை விழித்து கொண்டு, சாரி அம்மா, அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க என்றவள் நன்றாக விழித்து கொண்டாள். அவனிடமிருந்து அவசரமாக விலகி கட்டிலில் இருந்து கீழே இறங்கி வந்து, தாமரம்மா எங்க? என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? அவங்களும் சாமி கிட்ட போயிட்டாங்களா? என்னை ஏன் கூட்டிட்டு போகல என்று அழுகையில் உதடு பிதுங்க கேட்க அவன் உள்ளம் அப்படியே அசைத்தது. வெளியில் தாமரையின் நடை சத்தம் கேட்க எழுந்து நின்றவன் அவள் உள்ளே தூக்கத்தில் எழுந்து அழுதா, உன் பொண்ணு அதான் வந்ததும் என்று அவசரமாக சொல்லி தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான் அடைக்கலம் தேடி. இதையெல்லாம் மனதுள் அசை போட்டவன் தாமரை எப்படி இவன் வாழ்க்கையில் இன்றியமையாதவளாக போனாலோ அப்படியே தான் இந்த இரு மழலை செல்வங்களும் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் அகத்தில் பிறந்த மகிழ்ச்சி முகத்தில் ஒரு புன்னகையை தருவிக்க உடனடியாக தாமரையை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. மணியை பார்த்தான். பேசாமல் அவளை அழைத்து செல்ல அந்த டைப்ரைட்டிங் ஸ்கூலுக்கு போனால் என்ன? அவள் முகத்தில் மலரும் சந்தோஷத்தை பார்க்க மனம் ஆவல் கொண்டே, அதே சமயம் டேபிளில் வைத்திருந்த கடிகாரம் மணி 2 என்று பறைசாற்றி அவனுக்கு அந்த கான்ஃபரன்ஸை இருப்பதை நினைவூட்டியது. பேசாமல் இந்த கான்ஃபரன்ஸை ரத்து செய்யலாமா என்று ஒரு கணம் யோசித்து, அது முடியாது என்பது புரிய அன்று மாலை தாமரையிடம் எல்லாவற்றையும் தெளிவாக பேசிவிடுவது என்ற முடிவுக்கு வந்ததும் தான் அவனுக்கு மனது அமைதி அடைந்தது. அவளை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவா எழ விரல்கள் கண்ணுக்கு முன்னே இருந்த லேப்டாப்பை உயிர்ப்பித்தது. அதில் தெரிந்த அவள் முகத்தை ஆசையோடு வருடியது.
அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்தவன் அதில் மற்றும் ஒரு நாள் எடுத்திருந்த படத்தை பதிவிறக்கம் செய்து அதை தன்னுடைய லேப்டாப்பில் ஸ்கிரீன் சேவராக வைத்து பார்த்ததும் தான் மனம் நிம்மதி அடைந்தது. அது ஒரு நாள் தாமரை ஒரு கையில் சின்னுவையும் மறு கையால் த்ரிஷாவையும் பிடித்தபடி அவள் அருகே கீழே உட்கார்ந்திருந்த நிலையில் எடுத்திருந்த படம். விரல்கள் இப்பொழுது தாமரையை வருடியதோடு நில்லாமல் கூடவே தான் பெண்ணாக ஏற்றுக்கொண்ட இரு மகள்களின் நிழல் படத்தையும் தடவ மனம் அவர்களை அள்ளி அணைக்க ஏக்கம் கொண்டது. தனக்குள்ளே சிரித்தவன் அதை விடுத்து வலைத்தளம் ஒன்றில் சென்று அன்று தாமரை கேட்டிருந்த திருவிளையாடல் புடவையை தேடத் தொடங்கினான். யூடியூப்பில் அந்த நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு பாட்டை ஓடவிட்டவன்